உசிரே பாடல் பாடல் வரிகளை சினிமாவாக ஆக்குவது என்பது அண்மை காலத்தில் நெடுங்காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கு. அப்படி ஒரு படம் தான் உசிரே. இந்த படத்தில் கதை என்னங்க, அதாவது ஒரு இளைஞன் ஒரே தெருவில் வசிக்கக்கூடிய, இது ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு தெரு, ஒரு சமயம் ஒரே ஜாதி மதம் இருக்கக்கூடிய தெரு. அதனால் அந்த ஜாதி மதத்தை எடுக்காமல் ஸ்டேட்டஸ் மேட்டர்லாம் இல்லாமல் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். நிறைய இந்த தெருவில் அந்த பொண்ணு போனாக்கவே யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. அவர் இருக்கிறார். அவர் இந்த பெண்ணை நிறைய பேர் காதலிக்க முயற்சி செய்து அதனால் நிறைய அடி வாங்குகிறார். குறிப்பாக அவங்க அம்மாவே கன்னத்தில் அறையிறதும், யார் காதலிக்க முயற்சி பண்ண அறையிறதும், செருப்பால் அடிக்கிறதும், அப்படி ஒரு இது. அதையே அந்த பையனுடைய அப்பா அம்மா ஒரு கண்டிப்பான வளர்ப்பில் ஒரு அற்புதமாக வளர்ந்த பெண்ணு, அதனால் அதாண்டா ஒரு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஊக்கப்படுத்துகிறார்கள். அப்போ பண்ணும்பொழுது இந்த காதல் ஊக்கப்படுத்துகிறார்கள். அங்கே அந்த பெண்ணோட அம்மா தவிர்க்கிறார். இவர் திருப்பி அந்த அம்மா ஏற்றுக்கொள்கிறார். ஆனாலும் இந்த காதல் கைகூடியதா இல்லையா? கைகூடினால் எதனால் கூடியது, கை கூடவில்லை என்றால் எதனால், என்ன ஆசையினால் கை கூடவில்லை? இதுதான் அந்த படத்துடைய கதை. என்னாச்சுன்னா, டிஜே அருணாச்சலம் இது அந்த பாத்திரத்துக்கு தகுந்தாற் போல் அந்த கிராமத்து இளைஞனாக, ஒரு படித்த இளைஞனாக வர்றாரு. அதை காதலிக்கிறது ரொம்ப எப்போதும் ஒரு அமைதியான பையன், சலம்பல் பண்ணாத பையன், அழகாக அதை அந்த கொடுத்த பாத்திரத்தை அதை விட அதிகமாகவே நல்லா செய்கிறார். ஓவர் ஆக்டிங் இல்லை, தேவையான அளவுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மீட்டரை பார்த்து நடித்திருக்கிறார். வேலை வாங்கியிருக்கிற யார்? நவீன் டி ராஜகோபால் தான் இயக்குனர். அழகு பண்ணி எல்லார்ட்டையும் எப்படி வாங்க முடியும்? ஒரு தெருவுலையே சில இன்டீரியர், அந்த விட இந்த விட இன்டீரியர், தெருவுலையே எப்படி இருக்க முடியும் என்பதுதான் அதனுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு இதில் என்னாச்சுன்னா, அந்த மாதிரி ஜனனி அந்த ஹீரோயினாக வரக்கூடிய அந்த பொண்ணு ஒரு பொதுமையாக, ஒரு நிதானமாக, ஒரு கிராமத்தில் ஒரு அமைதியாக படிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக எப்படியெல்லாம் இருக்கிறார். இது அது ஒரு நிலைப்பாடு. அந்த பண்ணும்பொழுது அந்த பெண்ணே அந்த பையனை ஒரு ஸ்டேஜில் அம்மா கொடுக்குற டார்ச்சர் எல்லாம் தாண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். காதல் அடுத்தாப்புல இந்த குரூப்போட தங்கத்துறை, அந்த ஆதித்யா கதிர், மெல்வின் ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் அந்த ஹீரோவோட நண்பராக இருந்து கொண்டு இந்த கல் குடிக்கிற மேட்ரு கிராமத்தில் இருக்கும். கல் குடிக்கிறது, அந்த கராட்டா பஞ்சஸ்ஸு, அது எப்படியெல்லாம் இன்ஸ்டன்ட் பஞ்சஸ் கொடுக்கும்போது ஆதித்யா நம்ம இவரெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடியவரெல்லாம் அந்த மாதிரி தங்கத்துறையும் சலித்தவர் இல்லை. அந்த நட்புக்காக, நண்பர்களுக்காக சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்குறாங்க. அது இந்த கால இளைஞர்கள் இந்த கிராமத்திய டவுன் எல்லாத்தையும் அந்த தெரு டவுனாக இதில் காமிக்காமல் ஆனால் கிராமம் தாங்கன்னு சொல்கிறார். அதில் இன்னொன்று சொல்கிறார், கதை சொல்லுவது அந்த ஹீரோட ஃப்ரெண்டே சொல்கிறார். அந்த அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதையை சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது எப்படியெல்லாம் காதலித்தார் ஒரு ஸ்டேஜில் அது ஒரு போயிட்டுருக்கு. அது ஒரு நல்ல, இது ஒரு புதிய முறை. அது பல முறை அது எடுக்கப்பட்டால் புதிய முறை. இதில் இந்த காதல் கைகூடியதற்கு அல்லது கைகூடாததற்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவ் காதல், நெகட்டிவ் காதல்ங்கிறது போல இன்டர்மீடியேட் காதல். இந்த காதலை எப்படி முடிவுக்கு கொண்டு வருதுன்னு தெரியாமல் இயக்குனர் திணறினார் என்பதை விட ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறார். யார்? இளைஞர்களுக்கும் சொல்ல நினைக்கிறார், பெற்றோர்களுக்கும் சொல்ல நினைக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.